வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி இன்ஸ்டன்ட் ரைஸ் போண்டா பண்ண போகிறோம். வீட்டில் மீதி விழுந்த சாதத்தை வச்சு சட்டுன்னு 10 நிமிஷத்தில் இந்த போண்டாவை செஞ்சிடலாம். இதில் கடலை மாவு, ரவை இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல கிறிஸ்பாகவும் சாஃப்டாகவும் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ஒரு நல்ல ஈவினிங் டைம் ஸ்நாக். இப்போ இந்த ரைஸ் போண்டாவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீதியான சாதம் 1 கப் வச்சுருக்கேன். இதை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். சாதத்தை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த பாத்திரத்துக்கு மாற்றி வச்சாச்சு. இந்த மிக்ஸி ஜாரில் 3 பச்சை மிளகாய், 1/2 இன்ச்சு துண்டு இஞ்சி தோல் நீக்கினது. இதை தண்ணி சேர்க்காமல் கொரப்பாக அரைச்சிக்கணும். இந்த டிஷ்ஷுக்கு காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கங்க. கொரப்பாக அரைச்சாச்சு. இதில் சேர்த்துடலாம். குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் மிளகாயில் உள்ள விதைகளை எடுத்துகிட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு துருவுனது, கொத்தமல்லி இலை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணது, அதுக்கப்புறமா கட் பண்ண கருவேப்பிலை கொஞ்சம். இது கூட 3 ஸ்பூன் கடலை மாவு, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா பிசைஞ்சிடணும். நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று போல் பிசைஞ்சுக்கணும். தண்ணியே சேர்க்காம எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சாச்சு. இதுக்கு தண்ணியே சேர்க்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். கடைசியாக இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரவை சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கலை. இப்போ பாருங்கள், மாவு நல்லா எண்ணெயில் உருட்டி போடுற மாதிரி கரெக்டாக இருக்குது. இப்படி தான் இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு மாவு ரொம்ப கெட்டியாக இருந்தால் ரொம்ப தண்ணியை ஊற்றிடாமல் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்து பிசைஞ்சுக்கங்க. கடாயில் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு போண்டாவாக உருட்டி எண்ணெயில் சேர்த்துடலாம். எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறமா உடனே பிரட்டி போட்டுறாதீங்க. கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா பிரட்டி போடணும். இப்போ ஒவ்வொரு போண்டாவாக பிரட்டி போட்டுடலாம். மீதமான சாதம் இருந்துச்சுன்னா அதை வச்சு இந்த போண்டாவை சட்டுன்னு உடனே ரெடி பண்ணிடலாம். கடலை மாவு, ரவையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல வெளியில் கிறிஸ்பாகவும் உள்ள நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இது ஒரு நல்ல ஸ்நாக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா பிரட்டி போட்டு லைட் ப்ரௌனாக வந்தவுடனே எடுத்துடலாம். நல்லா பிரட்டி போட்டு லைட் ப்ரௌனாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டான இன்ஸ்டன்ட் ரைஸ் போண்டா ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதையும் இதே மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இது தேங்காய் சட்னியோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சுவையான இன்ஸ்டன்ட் ரைஸ் போண்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.